Hey guys, welcome back to my channel Tamil Pretty Bites. It's me, Kani. Again, we are into Oman vlog. This is day 3, 4, I don't know, எனக்கு மறந்து போச்சு. பட் அந்த இன்னைக்கு நாங்கள் என்னன்னா இந்த டேல வந்து மார்னிங் எழுந்திரிச்சோம். ராயல் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பேரா ராயல் பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்றது தான் எய்மு. பட் எங்களோட பேபி வந்து தூங்கிட்டான், ஸோ அவளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதனால் வந்து காரில் அப்படியே ரைடு வந்துட்டு இருந்தோம். அப்போ இங்கே வந்து ஒரு பீச் இருக்குது. இந்த பீச் பேர் என்ன? குரானா? குரம். ஸோ ஓகே, குரம்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குங்க. இந்த பீச் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேக் சைடில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம கார்லாம் பாஸ் ஆகும். ஸோ இங்கே கெஃபேஸ் இருக்கும். இந்த கெஃபேல உட்காந்தோம்னா பேக் சைடில் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வந்து பீச் வியூ இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபேமஸ். ஸோ நாங்கள் வந்து கெஃபேல உட்காந்துட்டு இந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம காஃபி குடிக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். பட் இங்கே வந்தப்போ நிறைய சீகூல்ஸ் இருந்துச்சு. ஸோ அது கூட ஜாலியாக இப்போ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து ராயல் ஒப்பேரா போகிறோம். அண்ட் தென் வந்து ஒரு மியூசியம் ஒன்று வியூ பண்ண போகிறோம். அண்ட் தென் ஷாப்பிங். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான ஐட்னரியில் நாங்கள் வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கேட்குதானே தெரியல, நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. நான் மைக்கும் எடுத்துருவேன்ல, என் முடியெல்லாம் வந்து பிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், என் பேக் சைடில் 2 பேரும் நல்லா க்யூட்டாக அந்த ட்ரெஸ் வேறு வாங்கி போட்டு வைங்க. நாங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து இட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து என்னென்னா கார் எடுக்கணும், கிளம்பணும், அவ்வளோதான். வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. நான் ராயல் ஒப்பேராவில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ராயல் ஒப்பேரா பேலஸோட பார்க்கிங். ஸோ அப்படியே திரும்பினா இதான் அதோட என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இதுக்கு டிக்கெட் வந்து பர் அடல்ட்டுக்கு வந்து 4 ஒமானி ரியால். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் போல் இருக்குது. எல்லாருமே இங்கே நிறைய டூரிஸ்ட் வராங்க. ஆக்சுவலாக அதோட மேலே இருக்க லைட்டு பாரு, செம்மையாக இருக்குது. இல்லை ஈவினிங் லைட்டெல்லாம் செம்மையாக இருக்கும் போல இருக்கு இங்கே. ஸ்டாலாக இருந்தால் நம்ம அப்படி போய் சுற்றிட்டு வரணும்ல எல்லாத்துக்கும். இதெல்லாம் அப்படியே ஏற்றிக்கலாம், இல்லைனா தூக்கிட்டு போகணும். திஸ் இஸ் த என்ட்ரன்ஸ். வெளியேந்து வந்து எடுக்கலாம். ஸோ இந்த பேலஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸ் வந்து பப்ளிக்கு, ஒரு என்ட்ரன்ஸ் வந்து விஐபிஸ்க்கு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ட்ராகன் மாதிரிலாம் இருக்குது. இது எல்லாமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். வாவ், ஓ மை காட், சான்ஸே இல்லை. இந்த மூவிஸ்லாம் காட்டுவாங்கல்ல, மியூசிக் கான்சர்ட்லாம் நடந்துச்சுன்னா. இங்கே என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? ஏன்னா இவ்வளோ வச்சுட்டு எல்லாம் கவனிக்க முடியல. இங்கே இருக்கிற ஷோஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நார்மல் ட்ராமா ப்ரோக்ராம் நடத்துவாங்க, ப்ளஸ் மியூசிக்கல் ஆர்கெஸ்ட்ராவும் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ட்ராமா ஷோஸ் நடந்திருக்கு. அதுக்கான செட்டப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இட்ஸ் லைக் அ கேசல் பேஸ்டு ஒரு ட்ராமா. ஸோ அதுக்கான செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இட்ஸ் ரியலிஸ்டிக், இட்ஸ் லைக் அ ரியல் செட்டப். இங்கேருந்து பார்க்கும்போது ஃபோட்டோ மாதிரி தெரியும், பட் இஃப் யூ வென்ட் த்ரூ இட், இட்ஸ் லைக் அ ரியல் கேசல் தேர், ஒரு செட்டப் மாதிரி. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1100 ரியல் கெப்பாசிட்டி, பட் ஷோஸ் தந்தப்போ இட் வில் கோ அப் அண்ட் டவுன். லாஸ்ட் நைட் டைம் அந்த ஷோக்கு 850 கெப்பாசிட்டி தான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா they have a display. It's like it works like a translator. So shows எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் you will get a translation for இங்கிலீஷ்காகவும் அரபிக்காகவும் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும். அது அந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். ப்ளஸ் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேட்டகரி இருக்குது, நார்மல் கேட்டகரி இருக்குது, மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குது. பேஸ் ஆன் த ரோஸ் யூ வில் கெட் the cost will vary. இந்த நார்மல் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 யூரோஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அப்ராக்சிமேட்லி 30 ரியால்ஸ் வரும், கத்திரி ரியால். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் அந்த ரோஸ்லாம். ப்ளஸ் இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் வச்சு அப்பும் பண்ணிக்கலாம், டவுனும் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த ஷோஸ் என்ன ஷோஸ் நடக்குதோ அந்த ஷோஸ் ப்ராப்பராக வியூ பண்ணுறதுக்காக இதை ஹைட்ராலிக் ப்ரெஷர் வச்சு இந்த சீட்ஸ் அப்பும் பண்ணுவாங்க, டவுனும் பண்ணிப்பாங்க. இந்த மொத்த ஃப்ளோருமே மேலேயும் போகும், கீழேயும் வரும். அப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் தெரியுது இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்படியே நான் மேலே போனேன்னா உங்களுக்கு ஒரு 3 லைட்ஸ் தெரியும். அங்கே ஒரு 3 லைட்ஸ் தெரியும் இல்லையா, அந்த 3 லைட்ஸ் கீழே வந்து சீட்ஸ் இருக்குது. அது ஒன்லி டெடிகேட்டட் ஃபார் ராயல் ஃபேமிலிஸ். அவங்க எப்போயாச்சும் ஆர்கெஸ்ட்ரா பார்க்க வரணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே இருக்க ப்ராப்பரான செக்யூர்டான பிளேஸில் தான் பார்ப்பாங்க. ஸோ அது மென்ஷன் பண்ண அங்கே ஒரு 3 லைட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த சிம்பிள்ஸ் இருக்குது. இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அத்தன்டிக் யூரோப் ஆர்கிடெக்சர், ஆர்கெஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் மிடில் ஈஸ்ட் ஃப்ளேவர் சேர்த்து கொஞ்சம் கம்பைண்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக நல்லாயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது 2 மட்டும் தான் டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. ஓப்ராஸும் அப்புறம் அவங்களோட இது மட்டும் காட்டுறாங்க, இன்டீரியர் மட்டும். மற்ற எல்லாம் வந்து க்ளோஸ்ட், டு நாட் என்டர் ரிகர்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே க்ளோஸ்டு. இன்னும் அடுத்து வந்து ஓப்ரா கேலரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் அடுத்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போய் இந்த கேலரியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி விசிட் பண்ணிட்டா இங்கே முடிஞ்சிச்சு. இட்ஸ் ரியலி குட் தட் பார்க்கிங் எல்லாம் இங்கே ஃப்ரீ தான். ஜஸ்ட் அந்த 2 இது பண்ணிவிட்டு, ஆனால் எவ்வளோ நேரம் வேணால் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியல. கம் லெட்ஸ் கோ. ஆக்சுவலி இங்கே கேலரியான்னு நினச்சதே நாங்கள் நினச்சோம் ஏதோ ஆர்ட் மாதிரி எக்ஸிபிஷன் வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். பட் இட்ஸ் நாட் லைக் தட். இங்கே வந்து ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜுவல்ஸு, காஸ்ட்லி வாட்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை சம்திங் வி கேன் பை இட். ஸோ இது பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. குட் கலெக்ஷன். இங்கே பாருங்கள் இந்த ரிங்கு, அது அப்படியே செட்டாக இருக்குது. இந்த ரிங்கு, வாட்ச், பிரேஸ்லைட் எல்லாமே அப்படியே ஒரு செட்டு. என் பொண்ணுக்கும் ஜுவல் வேணுமா? ஸோ நாங்கள் உள்ளே போய் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்க்கலாம். இங்கே இந்த கோல்டு ஷாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேலரி ஆனக்குள்ளே இருக்க கோல்டு ஷாப்பு. இதுக்குள்ளே பாருங்கள் இந்த போல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸு. டைமண்ட் அண்ட் போல் கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி 18 கேரட் அந்த மாதிரி தான் இருக்கும். 18 கேரட், 21 கேரட் அந்த மாதிரி. ஸோ இதை போட்டிருக்காங்க பாருங்கள், கலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் த யூனிக் கேரக்டர். இது எல்லாமே கொஞ்சம் நல்ல பெரிய காஸ்ட்லி பிராண்ட்ஸான வாட்ச்சு, ஜுவல்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்குள்ளேயே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. இதுலேயே எல்லாமே இருக்குது. See, this is hand crafted house. அதுக்கான இதெல்லாம் இருக்குது. டோர் பாரு எவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த டோர் பாரு, ஹேண்ட் கிராஃப்டட் ஹவுஸ். அவங்களோட ட்ரெடிஷன் ஹவுஸ்லாம் ஃபுல் பர்ஃப்யூம் ஷாப்பு, ஃபுட் கோர்ட்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. ஓ ஸ்பெக்ஸு. ஸோ இட்ஸ் லைக் எ லிட்டில் மால். சின்னதாக ஒரு கேலரி மாதிரி. இதில் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி டூரிஸ்ட்காக வச்சுருக்காங்க போல். பக்கத்துலேயே சின்ன ஃப்ளவர் ஷாப் இருக்குது. அதுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்ஸ். அவ்வளோதான். ரெண்டாவது ஒரு ஆர்ட் ஷாப் இருக்குது சின்னதாக. இவ்வளோ மைன்யூட் ஒர்க் வர ஃபுல்லாக அந்த கேர்ள்ஸ் இருக்க மாதிரி. ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஷாப்ஸு, கெஃபே ஷாப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கார்பெட்ஸ் விற்கிறது. ஸோ இந்த ப்ளூஹூர் இது மாதிரி தான் இருக்குது. ஆமாம், தூக்கிட்டு போக முடியாது நம்மளால். ஓமான் ஏர் அப்படி போட்டிருக்கு. ஸோ நாங்கள் இப்படியே வந்து எக்ஸிட் ஆகி பார்க்கிங் போக போகிறோம். இதோட ஓப்ராவோட மேலே இருக்க கார் பார்க்கிங் இது. இங்கேருந்து இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். கார் நின்றுட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஸோ இதோட கிளம்பி இன்றைக்கி வைண்ட் அப் பண்ணுறது தான். பீச்சுக்கு தான் போகலான்னு இருக்கோம். வேறு எதுவும் பெரிய பிளான்லாம் இன்றைக்கி கிடையாது. பட் பீச்சுமே இங்கே செம்மையாக இருக்குது. அதனால் யூ ஆர் ஹெட்டிங் தேர். See you in next vlog. Thank you. Bye bye.